ஒரு கிலோ கறி போடுப்பா. நல்லா எலும்பா போடு. ஆமா, ஈரல் இருந்தா கூட வெட்டி போடு. கோட்டி, என்ன கோட்டி, காலையிலே கறி கடை பக்கம் வழக்கமாக இந்நேரத்துக்கு ஒயின் ஷாப்பில் தான் நிற்ப. அந்த பக்கம் தான் போகிறேன், வரையா? நம்ம ஒயின் ஷாப்னாலும் வாய்ஸ் காய்ச்சலாம் குடிப்பான். உன்ன மாதிரி ஏமாத்தி இல்லை. நீலாம் சொல்லும்போது தான் ஏண்டா கட்சியில் இருக்குன்னு தோணுது. சரி கோட்டி, உனக்கும் சேர்த்து தான் எழுதி கொடுத்துருக்கேன், என்ன மறந்துடாத. ஒரு பண்ணி என்ன கோட்டி, வீட்டில் கறியா? ஆமாம்பா. வாடா, தண்ணி அடிக்க ஏரி கரைக்கு போகலாம். இப்போதான் இருந்த காசெல்லாம் கறி வாங்கிட்டேனே. அதான் நான் இருக்கேண்ணே, காசு இருக்குடா, வாங்கி வச்சிருக்கேன். வாடா. சரி, இதை எடுத்து போய் வீட்டில் கொடுத்துட்டு வரட்டா? இதை கோட்டி வீட்டில் கொண்டு கொடு. நாங்க ரொம்ப முக்கியமான விஷயமா போயிருக்கேன்னு சொல்லு. சொல்லி கொடுத்துறேன்னா? சரி மாமா. ஒரே ஆப்பா இதெல்லாம் 2 கோட்டை ஆப்பா தான் இருக்குடா. சுடுதுடா, வாய் வைக்காத. ஆறி போனதுக்கு அப்புறம் குடுக்குறேன், சும்மா இரு. அந்த பையன்கிட்ட கையில் எடுத்து கொடுத்து அவன் எங்கே போனா? உன் புள்ள ஊர் சுத்த போயிருப்பான். மாமா நாங்க தனம் கொஞ்சம் வாமா. வரேண்ணா. யாருமா அது? என்னது? பெருமாள் என்ன மாமா, ஏதாவது பேப்பர்ல கையெழுத்து வாங்க வந்திருக்கோம். சரி சரி சரி, நீங்க சாப்பிடுங்க. நானா கோட்டி இல்லம்மா? இல்லையே. ஓ, இந்த மாதிரி உத்தமோட பொண்டாட்டியா? ஏமா உன் புருஷனுக்கு உழைச்சி சம்பாதிக்க சொல்லி தரல? சார், யார் சார் நீங்க? என்ன விஷயம்? எதுவும் சொல்லாம உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. சார் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நான் தான் முடிச்சுத்தரேன்னு சொல்லியிருக்கேன்ல. சார் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க சார், இவங்களெல்லாம் இப்படி தான் டீல் பண்ணணும். நான் பிரச்சனை உன் புருஷன் என்கிட்ட தான் வேலை பார்த்தா, ஆளுங்க பணத்தை 25,000 எடுத்துட்டு இங்க ஓடி வந்துட்டான். எங்க இருக்கான் உன் திருட்டு புருஷன்? வர சொல்லு. ஓ, என் காசுல தான் கறி சோறு போயிட்டு இருக்கா? ஏயா உனக்கு வெக்கமா இல்ல? யோ பார்த்து பேசு. என்னையா திருநோ விட்டு என்கிட்ட வந்து ஏறுற? இதான் அவங்க ஊர் நியாயமாயா? சார், அவர் குடிப்பாரு, பொய் சொல்லுவாரு சார், ஆனா திருட மாட்டாரு சார். இருமா நான் பேசுறேன். சார், அவன் தான் திருநாங்க, என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க? யோ எடியா, இங்க கொடு பாப்போம். பாருங்க, எல்லாருக்கும் சேர்த்து கையெழுத்து போட்டு சம்பளத்தை வாங்கியிருக்கான். இதுக்கு என்ன சொல்றீங்க? ஆதாரம் எல்லாம் பக்கா வச்சிருக்காங்கம்மா, என்ன பெரியப்பா பண்றது? எனக்கும் தெரியல, என்னப்பா பண்றது? பெரியப்பா, அவன் போலீஸ்ட போறேன்னு சொன்னா. போலீஸா? நான் தான் பேசி பணத்தை கொடுத்துருங்க பெரியப்பா, பிரச்சனையை முடிச்சிடலாம். பணம் ஏதாவது கொடுத்தானா கோட்டி? பணம் இல்லையே பெருமாள், என்கிட்ட அவன் எதுவும் கொடுக்கலையே. சரிம்மா, நீ அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வா, பேசி முடிச்சுக்கலாம். வாங்க சார். நீங்க என்ன சார் சமாதானமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் போலீஸ் ஸ்டேஷன் போதான் போறேன். இவங்கள மாதிரி ஆள்லாம் சும்மா விட கூடாது. போலீஸ்லாம் வேண்டாம் சார், தர்ம மரியாதை வேணும் சார். என்ன காலெல்லாம் விழுந்துட்டு என்ன பண்றது பெருமாள்? நான் விட்டுருவா பெரியப்பா. போங்க பெரியப்பா, காலில் எல்லாம் விழுந்துட்டு போங்க. அம்மா உள்ள கூட்டு போமா, 2 நாள்ல பணம் வரும், நான் கேரண்டி. போதுமா? வாங்க சார். இன்னும் 2 நாள்ல பணம் வரல, உன் புள்ளைய ஜெயில தான் பாப்பேன். போங்க. போப்பா. வரேண்ணா. என்ன தானா வேலைக்கு போல? நாய இவன் நாளா குடிச்சிட்டு உரைச்சிட்டு போய் சொல்லி தெரிஞ்ச, இப்ப திருட வேலை ஆரம்பிச்சிட்டியா? ஓ, நான் ஒன்றும் செய்யலப்பா. உன் பேச்சை கேட்டு கேட்டு ஏமாந்தலாம் போதா? அந்த பணத்தை என்ன வேடா செஞ்ச? அடுத்த உழைப்ப திருடிட்டு வந்திய, அந்த பாவம் சும்மா விடுமாடா? டேய், இந்த திருட்டு காசுல வாங்கினது தெரிஞ்ச முன்ன பீத்திக்கிற மாதிரி அருவருப்பா இருந்துச்சுடா. ஏண்டா அதை எடுக்கும் பொழுது உனக்கு அருவருப்பா இல்ல? உனக்கு எப்படி இருக்கும்? நீ தான் காசுனா அதையும் திம்புவே. அவன் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் இப்பவே செத்துடலான்னு தோணுச்சுடா. திருட்டு காசுலாம் இருக்கிறியான்னு கேட்கிறான்டா. வாயை திறந்தாலே போய் அவன் தான் நோட்டு அவன் கையெழுத்து காமிக்கிறான்டா. இன்னும் ஏன்டா நடிக்கிற? இவ்வளவு காலமா எவன் காலில் விழாம கௌரவம் வாழ்ந்த என்ன
கால்ல வச்சிட்டா. இதுக்கு பேசாம எங்களுக்கெல்லாம் விஷத்தை வாங்கி கொடுத்துக்கலாம்டா. எங்காவது போய் செத்து தொலைடா. போடா. சரி. தானா ஏய் சொல்லியான் சுகந்தி, என்னை பற்றி தெரியாது தானே உனக்கு? தானா பாரு திருடுறது அடுத்தவன் ரத்தத்தை பச்சையா குடிக்கிற மாதிரி நினைச்சாலே அருவருப்பா இருக்கு. நீ அங்க திருடுன, இன்னொருத்த என்னடா திருடிட்டா. நீ பண்ண பாவம் தாண்டா என் தலையில வந்து விடியுது. நீ என் பேரை சொல்லாத, உடம்பெல்லாம் கூசுது. மூஞ்ச பார்க்கவே பிடிக்கல. எங்க போறது? குடிகாரனா குழந்தை மாதிரி மனுச்சு விட்டுறணும். இப்பெல்லாம் வீட்டு ஒரு தட்டுனா என்ன அர்த்தம்? எங்கம்மா போற? வயிறுன்னு ஒன்று இருக்குல்ல மாமா, வேலைக்கு போனா தானே சோறு. வரேன். நாளைக்கு போக்கா. நீ டிராவிட பார்த்துக்கோ சுகந்தி. ஓ நேரலாம் அங்கே இருக்காதுண்ணா. பார்த்தண்ணா வயசான காலத்தில் நீ வேற அந்த நாயை தேடி தேடி உடம்பு ஃபுல்லாக அடிப்பட்டது தான் மிச்சம். சொல்கிறேன் எங்கள் அண்ணா கேட்குறியாண்ணா? ஏய் நில்லு. என்னடா என்ன டாவா? ஏய் பெருமாள் டா. சார் பெருமாள் அண்ணன்டா. ஐயோ சொல்லு. அண்ணன். அண்ணனா? எவனா? என்னடா? இல்ல அது ஒன்றும் இல்லை மணி, நம்ம ஏரியா கட்சிக்காரங்களாம் வராங்கல்ல. சரி அதுக்கு என்ன? இல்லை மணி, நம்ம ஏரியா பட்டா பற்றி பேசுறதுக்கு தைரியமா தெளிவா சத்தமா பேச உன்னால மட்டும் தானே முடியும். நாங்க வந்துட்டு என்ன மயிறு பேசுனா? மணி நீ கோவமா இருக்க மணி, போ மணி. நான் என்ன மயிருக்குடா போனோம்? சரி அப்ப நான் போறேன். இந்த மயிருக்கு தான் கூப்பிட்டியா? இன்னொரு முறை இந்த மாதிரி கேவலமான வேலை கூப்பிட்ட கழுத்துல கயிறு போட்டு நாய் மாதிரி தொங்க விட்டுடுவேன். ஒரு நாள் ஒன்று உங்கள் அண்ணன் நாய் வண்டியில் ஏற்றுன்னு போகிறேன், அப்போ தெரியும். தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க, 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 வாழ்க. இந்த இடம் தான் தலைவர். இதான் சார் நம்ம பார்க்க வந்த இடம். இதுக்கு பட்டா வரும்போது பக்கத்தில் இருக்கிற குப்பத்துக்கும் சேர்த்து பட்டா போட்டுடலாம் சார். மொத்தம் 120 கிரவுண்ட் சார். எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ பட்டா போட்டுடணும், புரியுதா? ஓகே ஓகே சார். மா எலெக்ஷன் டேட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி பட்டா வந்தாகணும். அப்போ தான் தலைவர் வந்து எல்லாருக்கும் கொடுக்க முடியும். பார்த்தீங்களா, இத்தனை நாள் சேர்ந்து போராடின போராட்டம், தலைவரோட உழைப்பு, எல்லாத்துக்கும் சேர்ந்து கிடைத்த வெற்றி தான் இது. நமது ஆட்சியில தான் ஏழை மக்களுக்கு நல்லது நடக்கும் நினைக்கிறதுக்கு இது ஒரு சான்றிதழ். போலாம் தலைவரே, வரேங்க. வணக்கங்கய்யா. பார்த்தீங்களா மேடம், என்னமோ இவனுங்களே வாங்கி கொடுத்த மாதிரி பேசுறானுங்க. அந்த மால்காரன்ட்ட காசு வாங்கிட்டு அதை மறைக்க பட்டா போட்டு தரானுங்க. மேடம் இன்னொரு விஷயம், இந்த இடமே புறம்போக்கு தான். மேல் கட்சியில காசை கொடுத்துட்டு இவங்களே மாத்துறானுங்க. ஷூ, நம்ம வேலை முடிஞ்சது, வாங்க போலாம். தலைவரே, மேடையில் ஒரு வார்த்தை பேசிட்டு போயிருங்க. ஆளுங்கட்சிக்கார உன்னை தேடி ஒருத்தனும் வராம அவன் பின்னாடி இருக்கும்போது தெரியல ஏரியாவில் உன் லட்சணத்தை. வெளியூர்காரனை கூப்பிட்டு பேசுறதுக்கு உள்ளூர்ல எதுக்கட மேடை போட்டிருக்க? ஒரு கட்சிக்காரனோட பெரிய அடையாளமே அவனை தேடி பஞ்சாயத்து வரணும். அது வான்ட்டு இல்லை.
முதல்ல அதை உருவாக்கு.